Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த இணையதளம் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சமாதானத்தோடும் சுகத்தோடும் இம்மட்டும் பாதுகாத்து நடத்தின அவருடைய அன்புக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நாம் எல்லாரும் முழு இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை தொழுது கொள்வோம். இந்த பரிசுத்த நாளில் ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய மகிமையை நாம் அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையில நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரே நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. தேவனை ஏன் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அழகாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை உயர்த்துகிறவர், அவரை உயர்த்தி புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். காரணம், அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய ஜனத்துக்கு பதிலளிக்கும் கர்த்தர் இந்த ஆராதனையிலே நம்மோடு கூட இருக்கிறார். அவரை உயர்த்தி புகழ்ந்து மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி பயபக்தியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் இந்த நாளிலேயும் நாம் இருக்கிற இடங்களிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சந்தித்து அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவாராக. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஓ சர்வவியாபியே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சர்வஞானியே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, வானங்களில் உயர்ந்தவர் நீர், பூமியிலும் உயர்ந்தவர் நீர், எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தவர் நீர், எங்கள் குடும்பத்தில் மேலானவர் உயர்ந்தவர் நீர். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய உயர்ந்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படி எங்களுக்கு நீர் தந்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதயம் நிறைந்து இதயம் திறந்து நன்றியோடு உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆவியானவருடைய பிரசன்னம் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியின் நிறைவோடு உம்மை பாடி மகிமைப்படுத்த, ஆவியின் நிறைவோடு உம்மை கீர்த்தனம் பண்ண, ஆராதிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. எங்கள் குறைகள், குற்றங்கள், எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவி அருளும். ஆண்டவரே, ஆங்காங்கே இருந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இன்றைக்கு உம்முடைய மகிமை ஆண்டவரே மறுரூபமடைய செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிந்தனையில் ஆண்டவரே, அவருடைய செயல்களில், அவருடைய நடக்கையில் ஒரு மறுரூபத்தை ஆண்டவருடைய வசனத்தினாலும் பிரசன்னத்தினாலும் கர்த்தர் உண்டு பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் ஆராதனையும் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். எங்களை உம்முடைய சிலுவை நிழலுக்குள் மறைத்துக் கொள்ளும். நீர் வெளிப்படும் பிரசன்னம் தந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவரை ஆங்காங்கே கூடி ஆராதிப்பதற்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் வாசித்த வேத பகுதியின்படியே
கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவரை நோக்கி கூப்பிட்ட அவருடைய ஜனத்திற்கு அவர் மறு உத்தரவு அருளின தேவனாயிருக்கிறார். இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்து ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். தேடுங்கள் கண்டடைவீர், தூய தேவனின் திருமுகம் காண தேடிடுவோம் இவ்வேளையிலே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். அவருடைய நாமத்தை பாட்டினால் உயர்த்தி கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சொல்ல தம் அன்பன் மீதே பொழிந்தார்.
நாம் தேடினால் அவரை நாம் கண்டடைவோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை என்னுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று. ஆண்டவரை நாம் தேடுவோமானால் அவர் சமீபமா இருக்கையில் அவரிடத்தில் கிட்டி சேருங்கள், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவரை தேடினால் நாம் அவரை கண்டடைவோம். அவரை நாம் நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் பாடினோம், உன் உடை தந்து ஆதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே என்று. நாம் கூப்பிட்ட வேளையிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்தார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நம்முடைய தேவனை, ஜீவனுள்ள தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடவே என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. புனிதமா
கொடுத்து என் ரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தாவே, உம்மை ஆழத்திலின்று நான் நோக்கி கூப்பிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டு உம்முடைய செவியை சாய்த்து எனக்கு பதிலளித்தீர் என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு ரட்சிப்பை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 40 நாம் வாசிக்கிறோம், முளையான சேற்றிலும் பாவ குழியிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் அவர் நிறுத்தினார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவன் எங்கேயோ இருக்கவில்லை. ஆண்டவர் நாம் கூப்பிடும்போது நமக்கு சமீபமாயிருக்கிறார். நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் ஆத்திரமாய் வந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். வேதத்திலே நாம் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க முடியும். ராகேலுடைய கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் அவளை நினைத்தருளினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லேயாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அவளை கடாட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். எங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கூப்பிட்ட அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. இந்த காலை நேரத்திலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை மகா ஆழத்திலே இருக்கலாம், மகா நெருக்கத்திலே இருக்கலாம், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து நம்மை விசாலத்திலே கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு அர்ப்பணிப்போடு நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் ஆண்டவர் நமக்கு செவி கொடார். மெய்யாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தைகள் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து சுத்த இருதயத்தோடு அவரை நாம் நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். கர்த்தாவே
கர்த்தாவே என்னுடைய கூக்குரலின் சத்தத்திற்கு செவிகொடும். சத்துருக்களின் நிமித்தம் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவர் தம்முடைய செவியை சாய்த்து அவருடைய எல்லா பயத்திற்கும் அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி அவளை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலெல்லாம் அவர் நமக்கு அறிவிக்கிற காரியங்கள், ஆண்டவர் நமக்கு பெரிதான காரியங்களை, நம்மால் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, நமக்கு கிரகிக்க கூடாத காரியங்களை நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்திலே நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் எங்கெங்கேயோ ஒருவேளை கூப்பிட்டு பார்த்திருக்கலாம். நம்ம நெருக்கத்தில் இருக்கிறோமா, ஒருவேளை நாம் இடுக்கண்களிலே இருக்கிறோமா, வியாதியில இருக்கிறோமா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கூப்பிடத்தக்க ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். துயரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டலாம். ஆண்டவர் நமக்கு சமீபமாய் வந்து நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை கூப்பிடுகிறதற்கு மட்டும் நாம் தயங்கிவிடக் கூடாது. அன்றைக்கு பர்த்திமேயு குருடன் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட போது அவனை அநேகர் முன்னடக்கிறவர்கள் அவனை தடுத்தார்கள். ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோமே. உடனே ஆண்டவர் அவனை தன்னிடமாய் அழைத்து அவனை திடன்கொள் என்று சொல்லி தைரியப்படுத்தி அவனுக்கு வேண்டியதை செய்து அவனை விடுவித்தாரே. இந்த காலை நேரத்திலேயும் நல்ல தேவன், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதல் எதுவாக இருக்கலாம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் நீர். ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு நீர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நல்ல தேவன் நீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. உதவிக்காய் கதறுகிறோம் ஆண்டவரே. இந்த எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய ஒத்தாசையை நீர் அனுப்ப நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. ஆழத்தில் இருக்கிற எங்களை குனிந்து கை தூக்கி எடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடலாமா? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தூரமா இல்லை, நமக்கு சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அழுகுரல் கேட்டீரையா. ஆமென் அப்பா. குனிந்து தூக்கினீ பெரியவராக்கினீ உமது காருண்யத்தால். Oh
அவர் நம்மை குனிந்து தூக்கி தம்முடைய காருண்யத்தினால் நம்மை பெரியவர்களாக்குகிறார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று வசனம் சொல்லுகிற வண்ணமாக நம் ஆழத்தில் இருந்தாலும் நெருக்கத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நமக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே. அவருக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் நாம் நன்றாயிருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இடத்திலே நீ நீடித்திருப்பதற்கும் நீ சுகமாயிருப்பதற்கும் என் சத்தத்திற்கு செவி கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் சமீபமாய் இருக்கிறீர். நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உம்மை அழைத்தாலும் நீர் எங்களை தப்புவிப்பதற்கு நீர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடவும், ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உம்மை நோக்கி கூப்பிடவும், ஆண்டவரை எந்த தடை வந்தாலும் நாங்கள் கூப்பிடுகிறதை நிறுத்தாதபடிக்கு உம்மை இன்னும் அதிகமாய் கூப்பிட, உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செவி கொடுக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நன்றாயிருக்க வேண்டும். நாங்கள் நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிற இடத்திலே நாங்கள் நீடித்திருக்க வேண்டும். உம்முடைய கற்பனைகளுக்கும் உம்முடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்க அனுக்கிரக காலத்திலே எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு எங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். ஜீவனுள்ள தேவனை உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கனமெல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டவரை நாம் மனமகிழ்ச்சியோடு களிப்போடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அளித்த அவருடைய பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். சபையாக குடும்பங்களாக நம்ம இம்மட்டும் பாதுகாத்தார். நமக்கு போதுமானவராய் இருந்தார். நமக்கு ஏற்ற சகாயராக இருந்தார். அவருடைய அதிசயமான செயல்களை எண்ணி ஆண்டவருக்கு ஒரு விஷயம் மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்தார். இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்த நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்த அவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். விசேஷமாக சில ஆராதனைகளின் அறிவிப்பை குறித்து அறிவிக்கிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமை மாலையிலே நமக்கு டிவோஷன் உண்டு. செவ்வாய்க்கிழமை காலையிலே சகோதரிகள் ஜெபம் 11 மணிக்கும், மாலையிலே 7:30 மணிக்கு ஜூம் மூலமாக இந்த 2 கூட்டங்களும் நடைபெறும். அதுபோல புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு வாலிபர்களுக்கான ஆராதனை உண்டு. அவைகளை மனதிலே கொண்டு நீங்கள் இந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு 1ஆம் தேதி காலையிலே 6 மணிக்கு ஆராதனை உண்டு. அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இந்த ஆராதனையிலும் நீங்கள் உற்சாகத்தோடு கூட பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நம்முடைய சபையின் அங்கத்தினராய் இருந்து நம்மோடு தேவனை ஆராதித்த அருமையான செல்லப்பாண்டி ஐயா அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையில் 2 மணி அளவிலே தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசித்தார்கள். அவருடைய அடக்க ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு நடைபெற்றது. சபையார் வந்திருந்தீர்கள், விசாரித்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அந்த குடும்பத்துக்காக
ஆலிஸ் பாப்பா அம்மாவுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட எந்த வேதனையான நிகழ்வுகளும் எந்த குடும்பங்களிலும் நேரிடாமல் கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்தார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தும்படி தயவாய் நீங்கள் எல்லாரும் கருத்தாய் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். திடீரென்று உடல்நிலை குறைவில்லாமல் ஏற்பட்டு முந்தின நாள் தான் அட்மிட் ஆனாங்க. அடுத்த நாளைக்குள்ள ஐயா இறந்து போனாங்க. நமக்கு தெரியும். அவர்கள் எல்லா ஆராதனையிலும் உற்சாகத்தோடு கூட வந்து நம்மோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு முதிர் வயதுள்ள தகப்பன். ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், ஊழியர்களை நேசிக்கிறவர்கள், எல்லா விதத்திலும் எப்பொழுதும் தைரியமாய் யாரை பார்த்தாலும் பேசுகிற ஒரு நல்ல தகப்பனை நாம் இழந்திருக்கிறோம். நாம் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணோம். வருகிற வாரத்தில் நடக்கிற கூட்டங்கள், திங்கட்கிழமை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை நடக்கிற அதிகாலை ஜெபம், அதுபோல சகோதரிகள் ஜெபம், மாலை நடக்கிற மென்ஸ் ஃபெலோஷிப், புதன்கிழமை நடக்கிறதான யூத் பிரேயர், இதை மறந்து போக வேண்டாம். வியாழன் வெள்ளி நமக்கு டிவோஷன்ஸ் நடைபெறாது இந்த வாரத்தில். இவைகளை நீங்கள் மனதிலே கொண்டுபடி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவரீர் எங்களுக்கு அளித்த பலனுக்காய், ஜீவன் சுகத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவருடைய வாழ்வில் இருக்கிற தேவைகளை நீர் சந்திப்பீராக. எங்களுக்கு செவி கொடுக்கும் தேவன் நீர் என்று சொல்லி எங்களோடு இடைப்பட்டீரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறீர். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உம்முடைய அற்புதத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் இந்த காலை வேளையில் அவருடைய குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும். தீராத வியாதிகள், தீராத போராட்டங்கள், தீராத சாபங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்புண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வாரத்தில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவைகளை ஆசீர்வதித்து தாரும். ஆங்காங்கே இருந்து குடும்பங்களில் ஆண்டவரே எல்லாரும் நாங்கள் இணைந்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் இந்த ஐக்கியத்தை விட்டு விடாமல் சபை கூடுதல், நாங்கள் ஆண்டவரே ஒருவேளை நேரடியாக வந்து கூட முடியவில்லை என்றாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள பயபக்தியோடு உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, குறிப்பாக தார்மையான செல்லப்பாண்டி ஐயாவை இழந்திருக்கிற குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபைக்கும் அது ஒரு பெரிய இழப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு முதிர்ச்சியான, நன்றாய் தேவனை ஆராதிக்கிற, நன்றாய் தேவனை சேவித்த ஒரு நல்ல தகப்பனை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனுடைய பிரிவு நிமித்தம் துயரத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களை கர்த்தர் திடப்படுத்தும், பலப்படுத்தும். அருமையான அம்மாவையும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தகப்பனார் ஓடின ஓட்டத்தை போல பரிசுத்தமாய் விசுவாச ஓட்டத்தை ஜெயமாய் ஓட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கரங்களில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கண்மணி போல காத்துக்கொள்ளும் சபையின் குடும்பங்கள் எல்லாரும் உங்க கரத்தில் தருகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, கோவை மாவட்டத்தில் அதிகமாக இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடாக எங்கள் வீடு மாறட்டும். துதி நிறைந்த வீடாக, ஆண்டவரே, தேவ மகிமை தங்கி இருக்கிற வீடாக, சத்துரு உட்பிரவேசித்தலும் சத்துரு குடியோடி போகுதலும் இராதபடிக்கு வாசல்களின் நிலைகளில் முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும், எங்கள் இல்லங்களை பரிசுத்தப்படுத்தும். நீர் காத்துக்கொள்ளும். எந்த தீமைக்கும், எந்த சத்துருவின் கிரியைகளுக்கும், பலவீனத்தின் ஆவிகளுக்கும் இடமில்லாமல் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், முதிர் வயதில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கண்மணி போல காத்துக்கொள்ளும். உம்முடைய ஆளுகைக்கு சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அது சீக்கிரத்திலே நாங்கள் கூடி முகமுகமாய் ஒருவரை ஒருவர் பார்த்து உம்மை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு, உம்மை சேவிப்பதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உம்முடைய நல்வார்த்தைகளை எங்களுக்கு விளங்க பண்ணி தாரும். ஆண்டவரே, ஞானத்தை அருளுகிற ஆவியானவர்
போதிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும். ஆலோசனை அருளுகிற ஆவியானவர் நல்ல ஆலோசனையை நீர் விளங்க பண்ணும் ஆண்டவரே. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உணர்த்துகிற ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் உணர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடியே நீர் ஆட்கொண்டு நீர் வெளிப்படும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற எல்லா மகிமையும் கனமும் துதியுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்க எழுமங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க தேவன் நமக்கு அளித்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 2 Kings chapter 4 verse 7. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டத்தில், வாழ்க்கையில் ஒரு பெரிய இக்கட்டில் அகப்பட்டிருக்கும் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியின் குடும்பத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கடன் பாரத்தினால் நெருக்கப்பட்டு தீர்க்க முடியாத கடனினால் வேதனைப்பட்டவளாக என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போய் நிற்கிற ஒரு நிலை. இன்றைக்கும் நம்முடைய உலகத்தில், நாம் வாழ்கிற இந்த உலகத்திலும் இவ்விதமான சூழ்நிலையில் அநேகர் பாரத்தோடு என்ன செய்வதென்பது அறியாமல் கடனினால் நெருக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். கடன் மிக கொடியது. கடன் மற்றவர்களுக்கு முன்பே அவமானம் அடைய செய்கிறது. வேதனையும் நெருக்கத்தையும் மன உளைச்சல்களையும் அது நமக்கு கொடுக்கிறது. இந்த அருமையான ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலும் கடன் பாரம் எவ்வளவு உயர்ந்ததா, எவ்வளவு உச்சமா இருந்தது என்று சொன்னால், ஜீவிக்க கூடாதபடிக்கு அவளுடைய வாழ்க்கையில் நெருக்கம். ஆகவேதான் தீர்க்கதரிசி அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ வித்ததில் மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா. ஜீவிப்பதற்கு உனக்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஜீவனம் பண்ணுவதற்கு உரிய வழியை காட்டுகிறத பார்க்கணும். எந்த அளவுக்கு கடன் அவளுடைய வாழ்க்கையில நெருக்கினது. அவளுடைய சொந்த பிள்ளைகளை அவர்கள் அடிமைகளாக்கி கொண்டு போக வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க. அத்தனை அதிகமான வேதனை அவருடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் அந்த ஸ்திரீ என்ன செய்தாள் பாருங்கள். அவள் செய்த காரியம், அவள் கடன் வாங்குவதற்கு அயலகத்தாரிடத்தில் செல்லவில்லை. அவள் கடன் வாங்குவதற்கு எந்த பேங்கையும் நாடல. அவள் கடன் வாங்குறதுக்கு வேறு எந்த நபர்களையும் தேடி செல்லாமல் அவள் சென்றது யாரிடத்தில் என்றால், அந்த தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவரான எலிசாவிடத்தில் போகிறதை பார்க்க. எலிசாவிடத்தில் போன போது எலிசா அவளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது கேட்டு சொல்றார், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்று சொன்னார். அவள் சொல்லுகிறாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளின் வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், இவள் இந்த அருமையான ஸ்திரீ, அவள் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவிதான். அந்த தீர்க்கதரிசி அகாலமாக மரித்து போகிறார். நினையாத நேரத்தில் மரித்து போனது நிமித்தம் குடும்பத்தில் கடன் பாரம். அவள் தன் கடனை தீர்க்க மனிதர்களை நாடாமல் அந்த ஊர்ல இருந்த பிரதானமான தீர்க்கதரிசி, நான் நினைக்கிறேன் இதை ஒரு ஊழியக்காரன் குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரன் குடும்பத்துல கடன், அந்த ஊர்ல இருந்த சீனியர் ஊழியக்காரருடைய வீட்டுக்கு போறா, மூத்த ஊழியருடைய வீட்டுக்கு போறா, அவரிடத்துல போய் தன் காரியத்தை சொல்லுகிறாள். அவர் அவருடைய கடன் தீர ஒரு வழியை காட்டுகிறார். எப்படி? உன் வீட்டில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா.
இன்றைக்கு கடன் தீர்வதற்கு சில நேரத்துல எங்கேயோ இருந்து வாசல் திறக்கும், வானம் திறந்து அப்படி இறங்கும், அல்லது யாரோ அமெரிக்கால இருந்து யாரோ லண்டன்ல இருந்து எங்க இருந்து கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற எதிர்பார்ப்பை நாம் விட்டு விடுவோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஸ்திரீக்கு அவளிடத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் மீட்பதற்கு நடத்துவதற்கு போதுமானவராய் இருப்பாரானால் நம்முடைய நாட்டம், நம்முடைய எதிர்பார்ப்பு வேறு எந்த திசையிலும் இருக்க வேண்டாம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம்முடைய தேவன் இந்த ஸ்திரீக்கு செய்ததை நமக்கும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஸ்திரீயோட உள்ளத்துல கடன் பட்டால் கடனை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு அவளுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு கடன் வாங்கி கொள்ளுகிறார்கள், ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு என்ன மனம் இல்லை. இன்னும் அப்படியே கடனை வாங்கி வாழ்க்கையை நடத்துகிற ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இவளுக்குள்ளே கடன் பட்டவளாய் நான் இருக்கக்கூடாது, நான் கடனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உள்ளத்துல ஒரு வாஞ்சை, அது நிமித்தமாக தீர்க்கதரிசி எலிசாவினிடத்திலே போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொன்னார், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் இருந்து என்ன செய், அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று சொன்னார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிச்சுவேஷனை நீங்க கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கணும். வீட்டுல கொடிய தருத்திரம், கடன்காரன் வந்து பிள்ளைகளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில பக்கத்து வீட்டுல போய் ஒரு பாத்திரத்தை கேட்டா கொடுப்பாங்களா? ரொம்ப கடினம் இல்ல? நமக்கு தெரியும், நம்ம ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு சின்ன காரியத்தை கேட்டா கூட நம்ம மேல நம்பிக்கை அற்று கொடுப்பதற்கு முன் வருவது இல்லை. ஆனால் இவர்கள் தேவனை சார்ந்திருந்ததினால் தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனையின்படி போய் கேட்டபோது கர்த்தர் அவளுக்காக அயலகத்தாரிடத்திலிருந்து பாத்திரங்களை கிடைக்க செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி? இவர்கள் விசுவாசிக்கிற தேவன் அற்புதம் செய்கிற வல்லவர் என்பதை அவர்களும் நம்புகிறார்கள். ஆமென். இவங்க விசுவாசத்தோட சொல்றாங்க, நீங்க பாத்திரத்தை தாங்க. ஆமென். இவங்க விசுவாசத்தை பார்த்து சொல்றாங்க, இவர்கள் விசுவாசிக்கிற கர்த்தர் இவர்களுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவர்கள் நம்பி பாத்திரத்தையும் கொடுத்தார்கள். ஆமென். வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ள போய் கதவை தாழ்பாள் போட்டு பாத்திரங்களில் எண்ணெயை நிரப்பினார்கள். கடைசி பாத்திரம் வரும் வரையிலும், இன்னொரு பாத்திரம் தா அப்படின்னு கேட்கிற வரையிலும் எண்ணெய் இருந்தது. பாத்திரம் நிரம்ப கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய அற்புதம் இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் விளங்க செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டியது, பாத்திரங்கள் தீர்ந்து போன போது அவள் நேரடியாக சென்று தீர்க்கதரிசியினிடத்துல போய் சொல்லுகிறாள், அதை அறிவிக்கிறாள். அப்பொழுது தீர்க்கதரிசி அவளை பார்த்து, நீ போய் அந்த எண்ணெயை விற்று என்ன செய்யணும்? உன் கடனை தீர்த்துக்கொள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள். முதலாவது கடனை தீர்த்துக்கொள், மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. காசு இல்லாம நெருக்கத்தில் இருக்கும்போது, காசு கையில வரும்போது உடனே உலகத்தார் செய்கிறது போல ஓடி போய் நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, தேவை தங்களுடைய உள்ளத்துல மனதுல தோன்றின பிரியமான காரியங்களை போய் வாங்கல. அவள் தீர்க்கதரிசியின் ஆலோசனைக்கு செவி கொடுத்து கடனை தீர்ப்பதற்கு பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா,
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அப்படி ஒருவேளை உலகத்தார் செய்வது போல கடன்பட்டவர்கள் கடனை வச்சுக்கிட்டு வேற ஒரு பொருளை வாங்க போகும்போது கடன்காரர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சம்மதிக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க. சோ முதலாவது கடனை தீர்க்க வேண்டும். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், விசுவாச தேவ பிள்ளைகள், நாம் எல்லாரும் கடனாளிகள், கடன்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாம் யாருக்கு கடன்பட்டிருக்கிறோம்? நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு கடனாளிகளாய் இருக்கிறோம், கடன்பட்டிருக்கிறோம். நம்மை நடத்துகிற தேவனுக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். அயலகத்தாருக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்துக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது என்ன செய்யணுமா? ஜீவனம் பண்ணுவதல்ல, முதலாவது கடனை தீர்த்து விடு. இன்றைக்குள்ள வார்த்தை அதுதான். நீங்க அதை உள்ளத்துல வச்சுக்கோங்க. முதலாவது வாழ்வதற்கு வேண்டிய காரியத்தை பார்ப்பதல்ல, வாழ்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதல்ல, முதலாவது கடனை தீர்த்துக்கொள். என்ன கடன்? தேவனுக்கு கடன் உண்டு, அயலகத்தாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் உண்டு, இந்த தேசத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் உண்டு. அல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் அனைவரும் கடனாளிகளாய், கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நாம் கடனாளிகளாய் இருப்பதை கர்த்தர் விரும்புவது இல்லை. நாம் கடன் கொடுக்கிறவர்களாக தான் இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும், மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க. அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கடனை தீர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டுகிறேன். பிலமோன் நிருபத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 297வது பக்கம், 297. கவனிங்க. இந்த பிலமோன் நிருபத்தில் கடன் பட்டிருக்கிற 4 கூட்டத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு இதிலிருந்து இந்த வசனத்தின் வழியாக நான் உங்களுக்கு நினைப்பூட்டு. 3 பேர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதும், அப்புறம் நாமும் கடனாளிகள் என்பதை உங்களுக்கு இந்த வசனத்திலிருந்து காட்ட விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது கடன்பட்டவன் என்று சொல்லும் போது இந்த ஒரு அதிகாரம் தான் இருக்கு. நீங்க அந்த அதிகாரத்தை முழுமையா வாசிங்க. ஒனேசிமு என்று சொல்லுகிற மனுஷன் பிலமோனுக்கு கடன்பட்டவனாய் இருந்தான். இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் நினைப்பூட்டி எழுதுகிறார், பிலமோனுக்கு நீயும் கடன்பட்டவன். பிலமோன் கடன்பட்டவன். மூன்றாவது பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார், நானும் கடன் பட்டிருக்கிறேன், நான் அந்த கடன் என்ன செய்வேன், உனக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக இந்த வார்த்தைகளை கேட்கிற நாமும் கடனாளிகள் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏன் கடன் தீராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பீங்களா இருக்கலாம். என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதுக்கு கூடவே நானும் நீங்களும் கடனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு கேட்கறதுக்கே பிரியம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கவனமா கேளுங்க. கர்த்தருடைய வசனம் நாம் எதற்கு கடன்பட்டிருக்க வேண்டும், எதற்கு கடன்பட்டிருக்க கூடாது என்பதை உணர்த்தி தரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையில். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் பாருங்கள், முதலாவது ஒனேசிமுவை குறித்து பார்க்கிறோம். 18வது வசனத்துல பாருங்க, பிலமோன் 18வது வசனம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு நிருபத்தை எழுதுகிறார். இந்த பிலமோன் கொலோசே பட்டணத்தில் இருந்த
ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். இன்னும் சொல்ல போனா முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோன். கோவர்க்கர் அப்படின்னா நான் நினைக்கிறேன் உடன் ஊழியன், அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவனுடைய பிலமோனுடைய வீட்டிலே வைத்து சபை நடைபெற்று கொண்டிருந்தால் அந்த ஊழியத்தில் உடனாளியா இருந்து ஊழியத்தை நடத்துகிற ஒரு பங்குள்ளவன். பிரியமுள்ள அப்பியாள், அவனுடைய மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு, அவருடைய குமாரனை குறித்து சொல்லுகிறார். இப்படி அந்த முழு குடும்பமும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம். அவருடைய வீட்டிலே சபை கூடி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, வீட்டிலே சபை, வீட்டிலே ஆராதனை கூடி ஆராதிக்கிற அந்த வீட்டில் தான் யார் இருக்கிறா? ஒனேசிமு என்று சொல்லுகிற மனுஷன் இருக்கிறான். அந்த வீட்டில் இந்த ஊழியக்காரருக்கு வேலைக்காரனாக இருந்தவன் தான் இந்த ஒனேசிமு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் சபை கூடி வருகிற ஊழியக்காரனுடைய வீட்டில் இருக்கிற ஒனேசிமு ரட்சிப்பை காணாதவனாய், ரட்சிப்படையாதவனாய் அந்த வீட்டிலிருந்து விலையேறப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டு தன் எஜமானை விட்டு ஓடிப்போன அடிமை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவனாக அவன் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நான் நல்லா கவனிக்கணும். வீட்டுல சபை கூடி வருகிற இடத்துலயும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? இருக்கிறான். சபை கூடி ஆராதிக்கிற ஊழியக்காரனுடைய வீட்டிலையும் ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்கான். இதை பத்தி ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக நேரத்தில் ரட்சிப்பை குறித்து கவலைப்படுவதில்லை. வீட்டில் உள்ள வேலை ஆனா போதும். அல்லது பிள்ளைகள், நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம யோசித்து பார்ப்போம். அவர்கள் ஆலயத்திலே ஒருவேளை வளரலாம், சபைக்கடுத்த காரியங்களை செய்யலாம், சபையில் நல்ல டான்ஸ் ஆடலாம், நல்ல பாட்டு பாடலாம், நல்ல டிராமால ஆக்ட் பண்ணலாம். ஆனா அது வேலையெல்லாம் செய்து பிரைஸ் வாங்கிட்டு வரலாம், வேண்டாம், நிறைய வெகுமதிகளையும் வாங்கிட்டு வரலாம். அவர்களுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம அதை குறித்து கவலைப்படுகிறது இல்லை அநேக நேரத்தில். அதே நிலையில தான் இந்த ஒனேசிமுவும் பிலமோனுடைய வீட்டில் இருக்கிறத பார்க்கிறோம். நல்ல வேலை செய்கிறான், நல்ல குட்டா, நல்ல ஒபீடியண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தான். ஒரு நாளிலே அவனுக்குள் கிறிஸ்துவின் சாயல் உருவாக்கப்படாததின் விளைவாக அவன் அந்த வீட்டை விட்டு விலையேறப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். கவனிங்க, இந்த ஒனேசிமுவை பவுல் சிறைச்சாலையிலே சந்தித்து சுவிசேஷத்தினால் அவனை மறுபடியும் ஜெனிப்பிக்க பிறக்க வைக்கிறான். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கையில் விசுவாசத்தில் பெற்ற, சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்த என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் என்று சொல்லி அவருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அவனுக்காக பிலமோனிடத்தில் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் முன் செய்த காரியம், இந்த ஒனேசிமு ரட்சிக்கப்படும் முன் எஜமானுடைய வீட்டில் என்ன செஞ்சுட்டு வந்தாரு? களவாடிட்டு வந்தார். ஆனா இப்போ கர்த்தருக்குள் அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் நடத்தின பின்பு அவரை அவனுடைய எஜமானுக்கு வீட்டுக்கு திரும்பி போவதற்கு சொல்றாரு. திரும்பி போய் அவனோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக சொல்லும்போது ஒருவேளை பிலமோன் மறுப்பு தெரிவித்திருக்கலாம். உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நானே என் கையினால உனக்கு நிருபத்தை எழுதி கொடுக்கிறேன், அவன் உன்னை இனி அடிமையா என்ன செய்ய மாட்டான், வைத்துக் கொள்ள மாட்டான் என்று சொல்லி 11ஆம் வசனத்தில் இருந்து பாருங்க. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், அவனை நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனுக்காக
பரிந்து பேசி இந்த கடிதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிங்கள். அவன் பட்ட கடனை தீர்ப்பதற்கு மீண்டும் தன் எஜமானிடத்துல ரிகன்சைல் ஆகிறதுக்கு அனுப்பி வைக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்படும் முன் அல்லது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவு, எந்தெந்த காரியத்துல கடன் பட்டிருக்கிறோமோ, ஒருவேளை ஒப்புரவாக வேண்டிய விஷயமா இருக்கலாம். எஜமானோடு கூட ஒப்புரவாக வேண்டியது இந்த ஒனேசிமுக்கு அவன் எஜமானுக்கு கடன்பட்டவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டான், இப்ப நல்லா பாட்டு பாடுறான், இப்ப நல்லா ஜெபம் பண்றான், இப்ப நல்லா பைபிள் வாசிக்கிறான், பரவாயில்ல, முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ கடனாளி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒனேசிமுவை போல மீட்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், இப்பொழுது ஆராதிக்கிறோம், நன்றாக கைகளை உயர்த்தி பாடுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நல்ல விஷயம். ஆனால் ரட்சிக்கப்படும் முன் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட காரியங்களை, அந்த கடனை தீர்க்காமலே வாழ்க்கை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போனா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திட்டமா நம்மோடு கூட பேசுகிறார். நீ கடனாளி. முதலாவது உன் கடனை தீர்த்து பின்பு ஜீவனத்துக்கான காரியத்தை தேடு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது நீ ஒப்புரவாகு. ஒனேசிமு சொல்றான், அதெல்லாம் முடியாது, என் முதலாளி கிட்ட நான் போக முடியாது, என் எஜமான் கிட்ட நான் போக முடியாது, நீங்க வேற ஏதாவது ஊருக்கு என்ன ஊழியத்துக்கு போடுங்க, நான் போறேன், வேற எங்கேயாச்சும் ஏதாவது வேலை சொல்லுங்க, நான் அதை வேணா செய்யறேன், அவர்கிட்ட மட்டும் என்னால போக முடியாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி விட்டு விடாமல் அவன் கடனை தீர்ப்பதற்கான வழியை காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் காலையில அன்பு தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், நாம் யாருக்காயிலும் கடன் பட்டிருப்போமானால், நாம் யாருடைய உள்ளத்தையாயிலும் நோக பண்ணி இருப்போமானால், அதை சீர் செய்யும்படியாக நாம் கடனாளிகள் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கே நாம் ஒப்புரவாகி மனரம்யமாகிவிட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நாம் ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான். ஆனாலும் இன்னும் பழைய காரியங்கள், கடந்த நாட்களிலே நாம் கடன்பட்டு கிடக்கிறவைகளோடு வாழ்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் விரும்பவில்லை. அதை சரி செய்ய பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த நாளிலே நமக்கு கிருபை அளிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக 19ஆம் வசனத்தை கவனிங்கள். 19ஆம் வசனத்துல சொல்ல, பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். எனக்கு கடனாக நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அவன் ஏதாயிலும் கடன் பட்டிருந்தா அதை ஏன் கணக்குல வைத்துக் கொள்ளும், நான் இதை என் சொந்த கையால எழுதி அனுப்புகிறேன், அதை நான் செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லி யாரை நினைப்பூட்டுறாரு? பிலமோனை நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் நிமித்தமாக இந்த பிலமோன் பவுலுக்கு கடனாளியா இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவனுடைய அன்பை பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியப்படுத்தி, அவரை சீர்படுத்தி, அவரை இந்த விசுவாசத்தில் நடத்தின ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை விசுவாசத்தில் நிலைநிறுத்தி, நம்மை விசுவாசத்தில் வளர்த்துகிற, நம்மை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன்மாரை மறந்து போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு இந்த நல்ல கவனிக்கணும், ஆவிக்குரிய பந்தம் என்று சொல்லும் போது, ஆவிக்குரிய உறவு என்று சொல்லும் போது, நம்மளை அவங்க கர்த்தருடைய வார்த்தையை போதித்து நடத்தினாங்க, அதனால கொஞ்சம் காணிக்க கொடுக்கணும்,
காணிக்கை கொடுக்கிறதோட அந்த பந்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறதுல மாத்திரம் அல்ல, பணத்தால் தீருவதல்ல இந்த உறவு. சுவிசேஷத்தின் கடன் தீர என்ன செய்யணும்னு பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்த்துகிறார். என்ன செய்யணும் சொல்றாரு, நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்லுவது இல்லையே. ஆகவே சுவிசேஷத்துக்கு கடனாக நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அனுப்புகிற இந்த ஒனேசிமுவை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உமக்கு துரோகம் செய்தது உண்மைதான், உமக்கு விரோதமாய் அவன் நடந்து கொண்டது உண்மைதான். ஆனால் நான் அனுப்புகிற இந்த ஒனேசிமுவை மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் எனக்கு கடனாளி என்பதை நீர் மறந்து போகாமல் இரும். அந்த கடன் எப்படி தீரும்னா, அந்த கடன் எப்படி தீரும்? இவன் நான் சிறைச்சாலையில் பெற்றெடுத்திருக்கிற மகன், இவனை நீர் ஏற்றுக்கொண்டால், இவனை நீர் மன்னித்தால் அந்த கடனும் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரமண்டல ஜெபத்தில் இயேசு சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எப்ப மன்னிக்கப்படும்? கடனாளிகளுக்கு பக்கத்தில் வரும்போது, கடனாளி தேடி வரும்போது, மன்னிப்பை நாடி வரும்போது, மன்னித்தால் நம்முடைய கடனும் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அதே கொலோசே சபைக்கு ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா நிருபத்தை எழுதும்போது எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம், கொலோசேர் 3ஆம் அதிகாரம் 12வது 13ஆம் வசனத்தை கவனிங்கள். 12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மன்னிப்பதில் கடனாளியாய் இருந்து விடாதே என்று சொல்லி என்ன செய்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு நினைப்பூட்டி எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கவனிங்கள். ரோமர் 15வது அதிகாரம் 27. இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள், இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளியாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுக்கு அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய நன்மையை பெற்ற நாம், ஆவிக்குரிய மீட்பை பெற்றிருக்கிற நாம், மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம், சரீர நன்மைகளாலும் அவர்களுக்கு உதவி செய்ய கடனாளியா இருக்கிறோம் என்று இங்கே குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். நான் நேரடியாவே சொல்றேன், நாம் ஆவிக்குரிய மீட்பை பெற்றிருக்கிறோம். நம்முடைய எத்தனையோ கடன்களை கர்த்தர் மன்னித்திருக்க, நாம் இன்னும் கசப்போடு வைராக்கியத்தோடு நம்முடைய இருதயத்தில் காணப்படுவோமானால் நம்முடைய கடன்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் மன்னித்தார் என்றால் நாமும் மன்னிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்று காலையில இந்த ஆராதனையில, ஆண்டவரே எங்கள் கடன்களை நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னித்தருளும் என்று சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்முடைய கடனை நீக்குகிற கர்த்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன கடன் தான் இருக்கணுமா? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிற கடன் அல்லாமல் வேறொரு கடன் உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, முதலாவது ஒனேசிமு ஒருவேளை அவன் மறுப்பு தெரிவித்திருந்தாலும், போறதுக்கு விருப்பம் இல்லாதிருந்தாலும், அவனுக்கு நினைப்பூட்டி எழுதுகிறார், நீ உன் எஜமானுக்கு கடனாளி. ஏனென்றால் நீ சுவிசேஷத்தின் நிமித்தம் மீட்பப்பட்ட, நீ ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்கிற ஒரு நல்ல மனுஷனா மாறிட்ட. இப்ப எனக்கு பிரயோஜனமானவன், ஆனா பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன அவருக்கு நீ பிரயோஜனமா மாறணும். அங்கே இருந்து நீ அவரிடத்துல
பெற்ற கடனை நீ தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்புறார். இரண்டாவது, பிலமோன் கடனாளியா இருக்கிறான் என்பதை நினைப்பூட்டினார். சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ எனக்கு கடனாளி என்று சொல்லி நினைப்படும். மூன்றாவது, பவுல் சொல்றாரு, நான் உனக்கு கடனாளியா இருக்கிறேன். பாருங்க அந்த இந்த வசனத்தை பாருங்க. பதினெட்டாம் வசனத்துல அதன் பின்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உமக்கு யாதொரு அநியாயத்தை செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும், அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் தன்னையும் ஒரு கடனாளி என்று சொல்லும்போது தான் எதற்கு கடன் பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லும்போது சொல்றாரு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 14வது 15ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம் 14வது 15ஆம் வசனம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் எந்த மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யாருக்கு கடனாளியா இருக்கிறாராம்? கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளி. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் கடனாளி. ஏனென்றால் பவுலுக்கு ஆண்டவர் அபரிமிதமான ஞானத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். எபிரேய பாஷை தெரியும், அராமிக் தெரியும், ரோமர்களோட பேசுறதுக்கு உரிமை பெற்றவன். சோ நிறைய பல நிலைகளில தகுதி உடையவனாய் இருக்கிறான். ஆகவேதான் அவன் சொல்றாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் எந்த மட்டும் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், முதலாவது உன் கடனை தீர்த்துக்கொள். நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தையை பெற்றவர்கள். தேவன் நம்மில் பல்வேறு கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பகிர்ந்தளித்திருக்கிறார். சிலருக்கு பவுலை போல தேவன் விசேஷித்த கிருபைகளை, பல மொழிகளை பேச, பலவிதமான நபர்களோடு, பல வித்தியாசமான படித்தவர்கள், பாமரர்கள் எல்லாரோடும் பழகக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டவர் தந்திருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் அதை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது உன் கடனை தீர்த்துக்கொள். நாம் செய்ய வேண்டியதை செய்யும் கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும், நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் இப்படி செய்கிறது எங்களுக்கு தகுதியா இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றாரு, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம். எதனால? ஏனென்றால் உங்கள் விசுவாசம் பெருகுகிறது, உங்கள் அன்பு அதிகரிக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண என்ன செஞ்சிருக்கிறோம்? கடனாளிகளா இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளிகள், கர்த்தரை மகிமைப்படுத்த. எதனால? சபையின் வளர்ச்சியை கண்டு, தேவ ஜனத்தின் வளர்ச்சியை கண்டு. என்ன வளர்ச்சி? விசுவாசத்தில் அவர்கள் வளர்ந்து பெருகுகிறார்கள், அன்பில் அவர்கள் அதிகரிக்கிறார்கள். அதை பார்த்து சொல்றாரு, நாங்க கடன் பட்டிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நீங்க வளருகிறத பார்த்து கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மெய்ப்பனுக்கு, ஒரு போதகனுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் அதுதான். தான் வழி நடத்துகிற ஜனம், தான் போதித்து தேவனுடைய வழியில நடத்துகிற ஜனம் பரிசுத்தமாக்கப்படுகிறதையும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதையும், ரட்சிப்படைகிறதையும், அவர்கள் தேவனுக்குள் வளர்கிறதையும் காணும்போது கர்த்தரை துதிக்க கடனாளிகளா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள்ளே தேவன் இந்த உணர்வை தருவாராக. நாம் எல்லாரும் கடனாளிகள். நாம் தேவனுக்கு கடன் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிமித்தம் சுவிசேஷத்துக்கு நாம் கடனாளிகள். நம்முடைய அயலகத்தாருக்கு நாம் கடனாளிகள். அவருக்கு தேவனுடைய அன்பை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த தேசத்துக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதுக்கு கடைசியாக நம்முடைய கடன், நாம் செய்ய வேண்டிய கடனை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, 116ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை பாருங்க. 12, 13 வசனங்களை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டேன். அவரிடத்திலிருந்து எத்தனையோ உபகாரங்களை அடைந்திருக்கிறேன். பெற்றிருக்கிற நான் அவருக்கு நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ கடன் பட்டிருக்கிறேன். அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த காலை வேளையில அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும், எத்தனை உபகாரங்களை ஆண்டவர் செய்தார். ஆமென். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நாம் ஃப்ரீயா, இலவசமா மூச்சு இழுத்து என்ன செய்கிறோம்? சுவாசிக்கிறோம், விடுகிறோம், மூச்சு விடுகிறோம். ஆனா எத்தனையோ பேர் இன்னைக்கு மருத்துவமனையில கூட இடம் இல்லாம ஆக்சிஜன் வச்சு கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை நாம ஸ்தோத்தரிக்கணுமா? தேவன் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறத உணர்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். 3 வேளையில நன்றாய் ஆகாரத்தை நம்ம வாயில எடுத்து வைக்கும் போது அது தானாவே கீழே இறங்கி போகுது. சில நேரத்தில் சிலரை பார்த்து சொல்றாங்க, தண்ணி இறங்கல அப்படிங்கிறாங்க. அதை கேட்கும்போது நாம 3 வேளையும் சாப்பிட போய் உட்காரும் போது வாயில வச்ச உடனே அப்படியே இறங்கி போகுது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்த உபகாரத்துக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் பார்க்க, நன்றாய் நடக்க, நன்றாய் பேச, நன்றாய் பிரயாசப்பட கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறபடியால் கர்த்தர் செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நம்ம இருக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் எனக்கு செய்திருக்கிற உபகாரத்துக்கு நான் கடன்பட்டவன் என்பதை உணர்ந்து நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கும்படி நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 29ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு செலுத்த கடனாளிகள் என்பதை உணர்கிற நாம் எப்படியோ அவருக்கு செலுத்துகிறவர்களா இராமல், அவருக்கு பரிசுத்த அலங்காரத்துடனே அவருக்கு செலுத்த வேண்டியதை, அவருக்கு உரிய மகிமையை அவருடைய நாமத்துக்கு செலுத்தியவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். அந்த தீர்க்கதரிசியின் மனைவி தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவினிடத்துல வந்து கேட்கிறாள், எங்க வாழ்க்கை இவ்வளவாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம்.
அல்லேலூயா. கடன் எங்க வாழ்க்கையை அடிமைப்படுத்தினது. என் பிள்ளைகளையும் சிறைப்படுத்தி கொண்டு போக வந்திருக்கிறார்கள். அழகா தீர்க்கதரிசி ஒரு வழியை காண்பித்து கொடுக்கிறார். உன் கடன் நீங்கணும்னா நீ என்ன செய்? உன்னிடத்தில் இருக்கிறதை கட்டவிழ்த்து விடு. ஆமென். உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்று. இந்த காலையில் எத்தனை பேர் ஆயத்தம்? தேவன் உங்களுக்கு தந்த ஞானம், தேவன் உங்களிடத்தில் தந்த கிருபைகள், தேவன் உங்களிடத்தில் தந்த வாஞ்சை, வைராக்கியம், இவைகளை கர்த்தருக்கென்று ஊற்றிவிட எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பாத்திரம் வறுமையா இருக்குது வெளியே? எத்தனை அயலகத்தாருடைய பாத்திரங்கள் வறுமையாய் காத்திருக்கிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் உங்கள் வாழ்க்கையில கடனை தீரணும்னா அழகா சொல்லி கொடுத்த தீர்க்கதரிசி, கடன் தீரணும்னா உன் வாழ்க்கையை நீ என்ன செய்? ஊற்று. ஆமென். உன்னிடத்தில் இருக்கிறதை நீ ஊற்ற ஆரம்பித்து பார். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது உன் கடனை தீர்க்க செய்வார், பின்பு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ண பலன் அளிப்பார். ஆமென். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட திட்டமா பேசி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காக எதையாயிலும் செய்ய ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆமென். அன்றைக்கு பவுல் அழகா பிலமோனுக்கு நிருபத்தை எழுதும் போது எழுதுகிறார், ஒனேசிமு கடன்பட்டவன், நீரும் கடன்பட்டவன், நானும் கடன்பட்டவன், நாம் எல்லாரும் கடன்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் நினைப்பூட்டியிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க பட்டிருக்கிற கடனை தீர்ப்பதற்கு இன்றைக்கு எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு கண்களை மூடி பயபக்தியோடு, அப்பா, எங்களுக்கு எங்கள் கடன்களை தீர்த்து விடுவதற்கு நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் அதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி தாரும், நாங்கள் அதை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கடன் பட்டிருக்கிற எங்க வாழ்க்கை கடனோடு கூட முடிந்து போகக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு நீர் உம்முடைய புதிய கிருபையை தாரும், உம்முடைய புதிய விடுதலை எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒனேசிமோவை போல எங்கள் கடனை தீர்க்க கூடாதபடிக்கு விருப்ப மறுப்பு எங்களுக்குள்ள இருக்கலாம். பிலமோனிடத்துலலாம் போக முடியாது, வேற ஏதோ வேணா நான் செய்யறேன் அப்படின்னு நமக்கு மனசு சொல்ல தோணலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நடத்துகிற, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், யாரிடத்துல போகிறதற்கு உங்களை உந்துகிறாரோ அவர்களிடத்தில் நீ நிறைவேற்ற வேண்டிய கடனை தீர்த்து விடு. அல்லேலூயா. கடனை தீர்க்க வேண்டிய கடனை தீர்த்து விடு. நீ ஆராதித்தால் மட்டும் போதாது, நீ ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நீ ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும் போதாது, நீ அபிஷேகம் பெற்றது மட்டும் போதாது. நீ தீர்க்க வேண்டிய கடனை தீர்க்காவிட்டால் நித்தியத்துக்குள் நீ வர முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள எல்லாரும் பயபக்தியோடு கூட, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற கடனை நாங்கள் தீர்த்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கலாமா? இன்றைக்கு நீங்க இந்த வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையில தேவன் உங்களுடைய சரீர பிரகாரமாய் நீங்கள் இருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன்களை, தரித்திரங்களை ஆண்டவர் நீக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு உன்னை ஜீவனம் பண்றதுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். விசுவாசத்தோடு கூட எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 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 உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. பாடலாமா சேர்ந்தாமே? உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. தகப்பனே தந்துவிட்டே, தங்கிவிடும் நிரந்தரமா
நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக ஆவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக ஆவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி பாடுவோம். தகப்பனே தந்து விட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். இருள திருமலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டே இருள திருமலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டே. எத்தனை பேர் உண்மையாகவே இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? முதலாவது உன் கடனை தீர்த்து விடு, பின்பு மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. தேவன் இன்றைக்கு திட்டமாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். சபையே, தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் கடன்கள் எல்லாம் தீர்த்து விட வல்லவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீராத கடன், தீராத பிரச்சனைகள், கடன் நிமித்தமாக அவமானம் அடைந்து மனுஷர்கள் முன்பாக வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு எவ்வளவு நாள் ஆண்டவரே இப்படி கூனிக்கு குறுகியிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை வேதனையோட கூட இருக்கலாம். என் ஆண்டவர் நம்மை மீட்பதற்கு தம்மையே விலை கிரயமாய் கொடுத்தவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ எனக்கு செய்ய வேண்டிய கடனை தீர்ப்பாயானால், எனக்கு செய்ய வேண்டிய கடனை ஆற்றுவாயானால், ஓ நான் உன் கடனெல்லாம் தீர்த்துருவேன்பா, நான் உன் கடனெல்லாம் நீக்கி விடுவேன். ஆண்டவர் அநேக குடும்பங்களில் இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு விடுதலை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒனேசிமுவை போல நாம் ஒருவேளை விருப்பப்படாத இடமா இருக்கலாம், திரும்ப எஜமானிடத்துல போக விருப்பப்படாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உனக்கு ஒரு கடன் இருக்குப்பா, ஒரு குறைவு ஒன்று இருக்கு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுண்பதான். நான் ஒரே ஒரு காரியம் இருக்கு, அதை தீர்ந்துடட்டும். அது தீர்ந்தா உன்னை நித்தியத்துல நான் உன்னை சேர்ப்பேன். அல்லேலூயா. உனக்கு பெரிய பங்கை நான் வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுபோல பிலமோன், நீ ஊழியம் செய்யலாம், நீ சபையை நடத்தலாம், ஆனாலும் நீ உன்னிடத்தில் வருகிறவனை நான் உனக்கு மன்னித்தது போல நீ அவனுக்கு மன்னித்துக்கொள். அல்லேலூயா. உன் கடனும் தீர்க்கப்படட்டும். ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, எனக்கும் கடன் இருக்கு, நான் என் கடனை தீர்க்கணும். ஆமென். நான் புறஜாதிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கணும், அந்த கடனை நான் தீர்க்கணும். இன்றைக்கு ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்து நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவரை துதிப்பதே அல்லாம அவன் நாம வேற என்ன செய்ய முடியும்? தாவீது சொன்னாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தொழுவோம். ஏனென்றால் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. கிருபையாய் எங்கள் ஜீவனை பாதுகாத்தீரே, அழிவிலிருந்து பாதுகாத்தீரே ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை மீட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆராதனை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உமக்கு நாங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே,
எங்களோடு ஆராதித்த ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடனை நிறைவேற்றவும், நீர் அவருடைய வாழ்வில் இருக்கிற கடன்களை தீர்த்து விடுவதை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அற்புதமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் எல்லாம் நீக்கி வாழ்க்கையை விடுவித்து நடத்துகிறதை காண செய்யும். உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஞான மகிமை துதி எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.